கிரிக்கெட் வரலாற்றில் நம்மில் பல பேர் அறிந்திராத மிகப்பெரிய ஜாம்பவான் பேட்ஸ்மேன் ஒருவர் இவர்தாங்க. விவிஎன் ரிச்சர்ட்ஸ், டான் பிராட்மேன், சச்சின் டெண்டுல்கர் உள்ளிட்ட இவர்களுக்கே அப்பனுக்கு அப்பன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவான் பேட்ஸ்மேன் தாங்க இவர். ஆனால் இவரை பற்றி ஏன் பலரும் அறிந்திருக்கவில்லை என்றால் அதற்கு பின்னால் மிகப்பெரிய சம்பவம் ஒன்றும் இருக்கிறது. ஆமாங்க, ஹிட்லர்னு ஒருத்தர் இருக்கார்ல, இவர் பேரை கேட்டாலே ஒட்டுமொத்த உலகமும் அப்படியே நடுநடுங்கும் என்று வரலாறு கூறுகிறது. அதே சமயம் ஒருவேளை இதே ஹிட்லர் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்த ராஜராஜ சோழன் மீது படையெடுத்திருந்தால் ஹிட்லர் என்ற ஒருவர் இருந்திருப்பதற்கான தடயமே இந்த உலகத்தில் இருந்திருக்காது. ஆமாங்க, ஹிட்லர் வாழ்ந்த காலகட்டம் வேறு, நம்முடைய ராஜராஜ சோழன் வாழ்ந்த காலகட்டம் என்பது வேறு. ஆனாலும் ஒருவேளை கற்பனையாக இந்த இருவரும் ஒரே காலகட்டத்தில் சந்தித்து இந்த இருவரும் போர் யுத்தத்தில் இறங்கி இருந்தால் ஹிட்லர் என்ற பெயர் வரலாற்றில் கண்டிப்பாக இடம்பெற்றிருக்காது. அப்படியே இடம்பெற்றிருந்தாலும் கூட ராஜராஜ சோழனுக்கு அடுத்த இடத்தில்தான் ஹிட்லரின் பெயர் இடம்பெற்றிருக்கும். ஆக அதே போலத்தாங்க இந்த ஜாக் சோப்பர்ஸ் என்ற பேட்ஸ்மேன், இவருக்கு மட்டும் அந்த ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கவில்லை என்றால் டான் பிராட்மேன், விவிஎன் ரிச்சர்ட்ஸ், சச்சின் டெண்டுல்கர் உள்ளிட்ட பேட்ஸ்மேன்கள் இவருக்கு அடுத்த இடத்தில்தான் இருந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட உலகின் கொடூர அதிரடி நட்சத்திர பேட்ஸ்மேனாக உருவெடுத்தவர்தான் இவர். வெஸ்ட் இண்டீஸ் நாட்டைச் சேர்ந்த இவர் 1930களில் சிறந்த பேட்ஸ்மேனாக தடம் பதித்தார். மேலும் இவர் சர்வதேச போட்டிகளில் விளையாடவில்லை. அதற்கு முக்கிய காரணமும் இருக்கிறது. ஆமாங்க, இவர் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக லிஸ்ட் ஏ என சொல்லப்படும் உள்ளூர் போட்டிகளில் விளையாடி கொண்டிருக்கும் போதே இவருடைய பேட்டிங் ஆவரேஜ் என்பது 110 ரன்களாகும். அதாவது இவர் ஒரு போட்டியில் களமிறங்கினால் கண்டிப்பாக 110 ரன்களுக்கு மேல் அடித்த பிறகுதான் இவரது விக்கெட்டையே இழப்பார். அந்தளவுக்கு இவரது பேட்டிங் ஆவரேஜ் என்பது கிரிக்கெட் உலகையே அச்சுறுத்தும்படி அமைந்திருந்தது. இவர் லிஸ்ட் ஏ என சொல்லப்படும் உள்ளூர் போட்டிகளில் 27 போட்டிகளில் விளையாடியிருக்கிறார். அதில் கிட்டத்தட்ட 3000 ரன்களை சேர்த்திருக்கிறார். இதன் காரணமாக இவரின் திறமை அறிந்து வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்வாகம் அடுத்து வரும் சர்வதேச மேட்ச் ஒன்றில் இவருக்கு வாய்ப்பு கொடுக்க முடிவெடுத்திருந்தது. அப்போது இவர் எதிர்பாராத விதமாக வாகன விபத்து ஒன்றில் சிக்கி மருத்துவமனையில் 2 வருடங்களாக சிகிச்சை பெறும்படி சூழ்நிலை ஏற்பட்டது. இதனால் இவரது ஒட்டுமொத்த கிரிக்கெட் வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டு விட்டது. அதன் பிறகு இவரால் மீண்டும் பழைய ஃபார்மில் கிரிக்கெட் போட்டிகளில் ஈடுபட முடியவில்லை. ஆக ஒருவேளை இவருக்கு மட்டும் அந்த விபத்து ஏற்படாமல் இவர் சர்வதேச போட்டிகளில் காலடி எடுத்து வைத்திருந்தால் இவர்தான் இன்று இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றின் கடவுளாக திகழ்ந்திருப்பார். ஏனென்றால் இவர் லோக்கல் போட்டிகளில் விளையாடி கொண்டிருக்கும் போதே சர்வதேச போட்டிகளுக்கு இணையாக இவரின் பேட்டிங் திறமையை பற்றிய செய்திகள் வெளியானது. இதனால் இவரது மீது அப்போதைய சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலே கடுப்பானதாகவும் செய்திகள் உள்ளது. மேலும் இப்படிப்பட்ட ஒருவரை பற்றி ஏன் நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அதற்கு பின்னால் இந்த சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் அரசியல் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவ்வளவு ஏன், இப்போதும் கூட ஜாக் சோப்பர்ஸ் பற்றிய செய்திகளை பலராலும் படித்துவிட முடியாது. ஏன் கூகுளில் கூட இவர் பற்றிய செய்திகள் பெரிதாக ஒன்றும் இருக்காது. ஆனால் 1934வது வருடத்தில் வெளியான ட்ரிக்கிங் த பேட்ஸ்மேன் என்ற புத்தகத்தில் ஸ்பின் பவுலிங் டெக்னிக் பற்றிய நிறைய விஷயங்கள் கூறியிருப்பார்கள். அந்த புத்தகத்தில்தான் இந்த ஜாக் சோப்பர்ஸ் பற்றிய சில செய்திகள் சில வரிகளில்தான் இருக்கும். மேலும் இவர் பற்றிய மற்றொரு விஷயத்தை தெரிந்து கொண்டால் இவருக்கு நிகர் கிரிக்கெட் உலகத்தில் வேறு எவருமே கிடையாது என்பதை நீங்களே ஒப்புக்கொள்வீர்கள். ஏனென்றால் இப்போதைய காலகட்டத்திலேயே ஒரு ஓவருக்கு 6 சிக்சர்கள் அடித்தால் அது மிகப்பெரிய உலக சாதனையாக பார்க்கப்படுகிறது. அதிலும் கிரிக்கெட்டில் இப்போதைய காலகட்டம் என்பது முழுக்க முழுக்க பேட்ஸ்மேன்களுக்கு சாதகமாக மாறி வருகிறது. ஆக இப்போதே ஒரு ஓவருக்கு 6 சிக்சர்கள் அடித்தால் அது உலக சாதனையை மிஞ்சும் அளவுக்கு பேசப்படுகிறது. ஆனால் 1930வது வருட காலகட்டத்தில் ஒரு ஓவருக்கு 6 சிக்சர்கள் அடிப்பது என்பது சாத்தியமே கிடையாது. ஏனென்றால் பழைய கால கிரிக்கெட் என்று எடுத்துக்கொண்டால் நாம் இப்போதும் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடும் டான் பிராட்மேன், சச்சின் டெண்டுல்கர், விவிஎன் ரிச்சர்ட்ஸ் உள்ளிட்ட இவர்கள் கூட 6 பந்துகளில் 6 சிக்சர்கள் அடித்தது கிடையாது என்பது நமக்கே தெரியும். ஆகவே
அதை வைத்தே தெரிந்து கொள்ள முடியும் அந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியாக 6 பந்துகளில் 6 சிக்சர்கள் அடிப்பது எவ்வளவு கடினம் என்று. அதற்கு காரணம், அந்த கால கிரிக்கெட்டில் பவுலர்களுக்குத்தான் கிரிக்கெட்டில் அதிக முக்கியத்துவம் இருந்தது. அதனால்தான் அந்த காலகட்டத்தில் பேட்ஸ்மேன்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காததால் ஹெல்மெட் போன்ற உபகரணங்கள் கூட பேட்ஸ்மேன்கள் பயன்படுத்துவது கட்டாயம் என்ற விதிமுறை இருக்காது. ஆனால் அப்போதைய காலகட்டத்திலேயே தொடர்ச்சியாக 13 பந்துகளை அடுத்தடுத்து சிக்சர்களுக்கு பறக்கவிட்ட ஒரே சரித்திர பேட்ஸ்மேன் இந்த ஜாக் சோப்பர்ஸ் மட்டும்தாங்க. எப்படி? தொடர்ச்சியாக 13 சிக்சர்கள். அதே போல் இவருக்கும் தற்காப்பு கலை ஜாம்பவானான புரூஸ்லிக்கும் இடையே ஒரே மாதிரியான ஒற்றுமை இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதற்கு காரணம், புரூஸ்லியின் அதீத வளர்ச்சி என்பது ஒட்டுமொத்த சினிமா துறையினரையும் கதிகலங்க வைத்தது. ஆகையால் தான் புரூஸ்லியின் மரணம் இதுவரை மர்மமாக இருக்கிறது. ஒருவேளை புரூஸ்லி மட்டும் கூடுதலாக இன்னும் 10 வருடங்கள் உயிரோடு இருந்திருந்தாலே சினிமா உலகத்தை மொத்தமாக புரூஸ்லி ஒருவரே ஆட்டி படைத்திருப்பார் என்றும் சொல்லப்படுகிறது. ஆக அதே போலத்தான் இந்த ஜாக் சோப்பர்ஸ் மட்டும் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் களமிறங்கி இருந்தால் இவர் வைப்பதுதான் கிரிக்கெட்டின் சட்டமாக மாறியிருக்கும். ஏனென்றால் மக்கள் யார் பக்கம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக எப்பேற்பட்ட சக்தியும் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆக இத்தகைய அரசியல்களை புரிந்ததால்தான் புரூஸ்லிக்கு நேர்ந்தது போல இந்த ஜாக் சோப்பர்ஸுக்கும் செயற்கையான முறையில் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இவர் பற்றிய இன்னொரு ஆச்சரியமான விஷயமும் கூறப்படுகிறது. அது என்னவென்றால், எந்தவித சத்தமும் இல்லாத ஒரு தனி அறையில் இவரால் கண்ணை கட்டி கொண்டு கூட பேட்டிங் செய்ய முடியும் என்றும் ஆச்சரியமான விஷயம் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் புரூஸ்லியின் மரணம் எப்படி மர்மமாக இருந்ததோ அதே போலத்தான் புரூஸ்லியின் முக்கியமான வாரிசுகளுடைய மர்மங்களும் மரணமாக இருந்தது. ஆக அந்த ஒரு விஷயம் இந்த ஜாக் சோப்பர்ஸ் விஷயத்திலும் அரங்கேறியது. ஏனென்றால் இவருடைய அடுத்தடுத்த தலைமுறை கிரிக்கெட்டை நோக்கி களமிறங்காத அளவுக்கு சர்வதேச கிரிக்கெட் அரசியல் சதி செய்ததாகவும் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. ஆக அந்தளவுக்கு இவரின் வாரிசுகளை கூட கிரிக்கெட் பக்கம் தலை வைத்து கூட படுக்க விடாத அளவிற்கு சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் இவருக்கு எதிராக இருந்திருக்கிறது என்றால் இவரின் திறமை என்பது எந்த அளவுக்கு உச்சத்தில் இருந்திருக்கும் என்பதை நம்மால் கற்பனை கூட செய்ய முடியாதுங்க. அந்தளவுக்கு இந்த கிரிக்கெட் உலகத்திற்கே கிடைத்த ஒரு பொக்கிஷம் என்றும் இவரை சிலர் கூறுகின்றனர். ஆனாலும் சர்வதேச கிரிக்கெட்டின் அரசியல்தான் இவரின் புகழை அடியோடு அழித்துவிட்டது என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இப்படிப்பட்ட ஒரு பேட்ஸ்மேன் மட்டும் சர்வதேச கிரிக்கெட்டில் அடியெடுத்து வைத்திருந்தால் இந்த கிரிக்கெட் வரலாற்றில் இன்னும் என்னென்ன சாதனைகள் படைக்கப்பட்டிருக்கும் என்பதை கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.